நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். அவர் கடவுளுடைய வார்த்தை என்றால் அவரால் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் தானே, அப்புறம் எதற்கு அவர் சிலுவைக்கு செல்லணும்? இப்படி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியிலே இறைவன் மனிதனை படைத்த பொழுது அவன் பாவம் செய்தான். பாவத்திற்கான தண்டனை மரணம். ஆனால் இறைவன் மனிதனுக்கு மரண தண்டனை அப்படிங்கறத கொடுக்க விரும்பல. ஏனால் மனிதனை இறைவன் அளவு கடந்து நேசித்தார். அதற்காக உயிர் உள்ள ஒரு பலியை இறைவன் வேண்டினார். அப்பொழுதுதான் ஆதாமினுடைய மகனாகிய ஆபேல் இறைவனுக்கு உயிர் உள்ள ஒரு பலியை செலுத்துகிறார். அதாவது குற்றமில்லாத ஒரு உயிரை இறைவனுக்கு பலியாக செலுத்துகிறார். இந்த ஒரு பலியை இறைவன் ஏற்றுக்கொண்டதனால் அதற்கப்புறம் வரக்கூடிய சந்ததியில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக பலி அப்படிங்கறதை இறைவனுக்காக செலுத்தினார்கள். ஆனாலும் இறைவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு காரணம் கூட அவர் மனிதர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு. அப்படி எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொள்ள தகுதியான ஒரு உயிர் இந்த பூமியில இருக்குதான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அதற்காக அவரே அவருடைய வார்த்தையை இந்த பூமிக்கு மனிதராக அனுப்புகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு வார்த்தை இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு சிலுவைக்கு செல்கிறார். அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு வர அவர் எந்த ஒரு பாவமும் அறியவில்லை. ஏனால் அவர் கடவுளுடைய வார்த்தை. ஏறக்குறைய 33 வருஷம் இந்த பூமியில பாவம் இல்லாமல் வாழ்ந்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து கொள்ள தகுதியானவராக இயேசு கிறிஸ்து மாறுகிறார். அதற்கு காரணம் அவர் இறைவனுடைய வார்த்தை. இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல காரணம்.